அதிமுக ரொம்ப மோசமா இருக்கு. 20% தான் இருக்குது. அது தென் மாவட்டங்கள்ல ரொம்ப மோசமா இருக்கு. மேற்கு மாவட்டத்தில மோசமா இருக்குது. 10.5 குடுத்ததுனால வட தமிழகத்தில நல்லா இருக்குது. அந்த டைனமிக்ஸ் மாறிட்டு. சேலம், விழுப்புரம், சிதம்பரம், நாமக்கல், கள்ளக்குறிச்சியில ஸ்டாலினோட பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இண்டிவிஜுவலா ஸ்டாலினோட பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. ஏன் சொல்லப்போனா தருமபுரியில கூட அது சொல்லலாம். 23%ம்னாலும் இந்த 34%த்துல கூட்டணி ஓட்டுகள கழிச்சு பார்த்தா ஐயா எடப்பாடி பழனிசாமி. தருமபுரியிலும் ஸ்டாலினுக்கு ஈக்குவலான தலைவர். இந்த இடங்கள்ல பெரிய தலைவர். ஆனா அவருக்கு நிலைமை நாடார் பெல்ட்ல நாங்க சவால் விட்டோம். நாடார் பெல்ட் டெபாசிட் இழக்க வைப்போம்னு. 3 இடமும் டெபாசிட் இழந்தா இல்லையா? மிதுன் பழனிசாமிக்கு சவாலை ஏத்துதா? அன்னைக்கு டெல்லி பாஜக கூட நெருங்கிட்டாருன்னா அவர் எதுக்கு நெருங்கி இருக்கிறாரு, என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதையும் எப்படி நோன்றதுன்னு எங்களுக்கு தெரியும். பட் அது எங்களுக்கு தேவையில்லை. அவர்கிட்ட தான் நான் சவால் விட்டு சொல்றேன். நாங்க சொன்னது மாதிரி ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்ட மிதுன் பழனிசாமி சவாலை இது பண்ணி நாடார் பெல்ட்ல டெபாசிட் இழக்க வச்சுட்டோம். இப்பவும் நாங்க அதான் சொல்றோம். நாடார் கம்யூனிட்டி எடப்பாடி பழனிசாமி ப்ரொஜெக்ட் பண்ணா ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் தான் போவாங்க. என்டிஏக்கு ஓட்டு போட்டவங்க. அது பாண்டேக்கு தெரியாது. பாண்டேக்கு நாடார்கள் உணர்வு எங்க தெரியும்? அவர் உணர்வுல இருப்பார். சார் எவரிபடி ஹேஸ் தேர் ஓன் சென்டிமெண்ட். ராஜகோபாலனுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கலாம், பாண்டேக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கலாம், ரவீந்திர சாமிக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. நாடார்கள் உணர்வு இது. நாங்க ஐயா தாளிங்க நாடார் அறிக்கை விட்டதும் 2 லட்சம் பேர் திரண்டு கிறிஸ்துவ சமுதாயத்தோட திரண்டு மற்ற இந்துக்களோட திரண்டு துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்க இந்துக்களுக்காக. ஸோ எங்களுக்கு அந்த உணர்வு தெரியும். ஸோ அதில் எடப்பாடியை எப்படி நாங்கள் இது பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ரெண்டையும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன வார்த்தையில தான் நாங்கள் பார்ப்போம்.